அதை விசுவசிக்கும் போது தான் நமக்கு பலன் வருகிறது. அவரு கிறிஸ்து எதுக்காக பாடுபட்டாருங்க? நம்மை ரட்சிக்கிறதுக்காக. யோவான்ல 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கு இப்பதான் அது பயவுடைய ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு விஷயத்துக்கும் சோதிச்சாங்க. ஆனா நம்ம சோதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதை சோதனை ஜெயிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றது நாம் கொஞ்ச நேரம் யோவான் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். அதுக்கு பிற்பாக நம்ம வாசிக்கலாம். யோவான் 20:1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மருதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து பாருங்க. அங்க வாரத்தின் முதல் நாள் நம்ம பார்த்தோம்னா, வாரத்தின் முதல் நாள்னா இங்க சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை. தெலுங்குல திட்டமா சொல்லுங்க ஆதிவாரம் இல்லைங்களா? இருக்குதுங்களா? தெலுங்கு ఆదివారమున ఇంకను చీకటిగా ఉన్నప్పుడే మగదలేని మరియా పెందలకడ సమాధి ఎద్దుకు వచ్చి సమాధి మీద ఉన్న రాయిని తీయబడి ఉంది. அங்க கல்லு புரட்டப்பட்டது. அப்போ அந்த கல்லு வந்து எடுக்கப்பட்டதா காணப்படுது. இரண்டாவது வசனம் కనుక ఆమె పరిగెత్తుకొని పోయి సీమోను పేతురు ఎద్దుకు యేసు ప్రేమించిన இங்க இயேசு நேசிச்ச சீஷன் என்று கூட சொல்லப்படுகிறது. அவர் இடத்துல வந்து ప్రభువును సమాధిలో నుండి ఎత్తుకొని పోయిరే. யார் இது வந்து சொல்லுதுங்க? மகதலேனி மரியா வந்து சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏந்துக்கிறாங்க. எவ்வளவு நேரம் ஏந்துக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எல்லாரும் பைபிள் ஆதி ஆகத்திலிருந்து நம்ம வெளிப்பத்துல வரைக்கும் பார்க்கும்போது எல்லாரும் காலையில ஆபிரகாம் கூட சொல்லும் போது அவர் அதிகாலையில ஏந்து போய் அவர் போனாருன்னு இருக்கும் அவர் காண்பிக்கிற இடத்துக்கு. அதே மாதிரி அதிகாலையில ஏந்து அவரை தேடுகிறோம் அப்படின்னு சொல்றது அநேக விஷயங்களை நம்ம ஈசாக்கு கூட அப்படிதான் தேடி இருக்கிறாங்க. அதிகாலையில ஏந்து அவர் கூட அப்பா எப்படி செஞ்சாங்களோ பிள்ளைங்க அப்படியே செஞ்சு மாதிரி. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பனா இருக்கிறார் இல்லைங்களா? அவரு கூட அதிகாலையில இருந்து என்ன பண்ணாராம்? பிரேயர் பண்ண மார்க்ல பார்க்க 1:35 பாருங்க. ஒரு வாட்டி பாருங்க, ஒரு வாட்டி வாசிக்கலாம். பெந்தல கடனே ఆయన లేచి இதுக்கு பாருங்க, மார்க் 1:35. பாருங்க, இங்க கூட அதிகாலையில் இருட்டோட இதுக்கும் அதுக்கு ஒரே வித்தியாசம் தான். யாரெல்லாம் இருட்டோட எழுதுகிறோமோ அப்ப பாருங்க அதிகாலை எதுக்காக எழுதுகிறாங்க? கொஞ்சம் சீக்கிரமா எழுதி நல்லா இருக்கும் உடம்பு. காலையில நீங்க எழுதி பாத்தீங்கன்னா 4 மணிக்கு 3 மணிக்கு எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க தெரியுங்களா? அதிகாலையிலன்றோம் நம்ம இப்போ மற்ற ராத்திரி இல்ல பகல் இல்ல மனுஷன் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல தம்பி ஒரு இது அனுப்பிச்சாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் யாருக்கு கொடுத்தது தெரியுங்களா? ஒரு முதல் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும் பிரிட்டிஷ்கார்கிட்ட போராடி நாராயணா அவர் பேர் என்னங்க நாராயணன் என்றவர் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளே வேணும்னு. அப்பதான் நமக்கு எல்லாருக்கும் ஓய்வு நாளே இல்லைன்னா மனுஷனுக்கு ஓய்வு நாளே இல்லை. பைபிள் படி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னே தேவனே ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? என்ன பிளான் தெரியுங்களா? 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்வு இருக்கணும். அந்த ஓய்வு நாள் பரிசுத்த நாள். அந்த ஓய்வு நாள் எந்த வேலை செய்யக்கூடாது? நம்ம ஆண்டவராக பிதாவாக தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணத்துல முதல்ல நீங்க 6 நாள் தான் வேலை செஞ்சாருங்க. பாருங்க, ஒன்று ஆதியாகமத்தை நம்ம பார்க்கும்போது 6 நாள் வேலை செஞ்சாங்க. ஆனா 7வது நாள் பரிசுத்தமாக்கி அது என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிச்சா. எதுக்காகனா 6 நாளும் வேலை செய்யல. இன்னும் ஆதாம் என்ன வேலை செஞ்சிருப்பா தெரியா? ஆனா 7வது நாள் கூட ஓய்ந்து இருக்கிற மாதிரி தேவன் என்ன பண்ணாருன்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாருங்க. முதலே கொடுத்தாரு. அது யாரோ மூலியமா மறுபடியும் என்ன பண்றாருன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். அந்த அதிகாரம் நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்னு போராடி 1979 1979 வரைக்கும் போராடி
81 முடிவில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சண்டே ஆனா எல்லாருக்கும் லீவ் கிடைக்கணும்னு போராடி 1881 1879 நமக்கு வந்துக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இந்த உலகத்துல நமக்குன்றது ஒரு சட்டம்ன்றது இல்லாதது. இதெல்லாம் கூட பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்ட வாசனங்கள் தான். அப்போ பாருங்க, அதிகாலையில தேவன் அதே நேரத்துல எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஒரு பயிர் கூட 6 நாளைக்கு செய்யணும், 7 நாள் என்ன பண்ணுங்க, ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும், 6 வருஷம் வேலை செஞ்சிடணும். என்னதுக்கு 7 வருஷம், ஒரு வருஷமே அப்படி என்ன பண்ணணும்னா காலியா விட்டுடணும். அதே மாதிரி அப்புறம் ஒரு 50 நாள் பொறுத்து ஜூபிலி ஒரு பண்டிகை ஒரு கொண்டாடணும் அப்படின்றது. 49ஆம் வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா அது எல்லாமே பயிரிடணும். ஆனா 50ஆம் வருஷத்துல எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு பண்டிகை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடி அது பெரிய ஒரு மாசத்துல கொண்டு வருவாங்கன்று நம்ம பைபிள்ல இருந்து தான் நம்ம அதை பார்க்க முடியும். அப்படி தேவனாக கர்த்தரே என்ன பண்ணாருன்னா 6 நாள் ஒன்று வாசிக்கலாம். அது ஒரு வாசம் அது எத்தனை வாசனமா? அது 3 2 வசனம் சொல்லுங்க. என்ன 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தமது கிரியை எல்லாவற்றையும் முடிந்த பின்னு பாருங்க ஓய்ந்து இருந்தபடியா பாருங்க. தேவன் 7ஆவது நாள், தேவனுக்கு ஓய்வு நாள் வேணுமா? இல்லைங்க, அது மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். மனுஷகுமாரன் ஓய்ந்திருக்கணும்ன்றதுக்கு இல்லைங்க, நாம ஓய்ந்திருக்கணும். பட்டு எல்லாம் சொல்றாங்க, வாரெல்லாம் வேலை செய்யறப்பா, ஒரு நாள் நான் என்ன பண்ணக்கூடாதா, ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா இந்த உடம்புக்குன்னு. இந்த உடம்புக்கு அதனால தாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்தது காரணமே அதனால தான். தேவனை சர்வீஸ் பண்ணணும். அது அந்த உடைய எல்லாரும் பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆஃபீஸுங்க எல்லாம் கூட பார்த்தோம்னா 6 நாள் வேலை செஞ்சுறாங்க, 7 நாள் என்ன பண்றாங்க, பரவாயில்லப்பா ஒரு கலெக்டராக நம்ம ஒரு உத்தியோகத்தில் ஆடு மேய்ச்சாலும் என்ன பண்ணுங்க, ஒரு கவர்மெண்ட்ல வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. 6 நாள் என்ன பண்ணும், இந்த வேலை செய்யறவங்க பார்த்தோம்னா பொதுவா எல்லா நாளும் வேலைக்கு போயினே இருக்கிறாங்க. சம்பாதிச்சேன் ஓட்ட பையில போட்ட மாதிரி தான், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணல, எனக்கு நிம்மதி இல்லைப்பா, நான் போயினே இருந்தாலும் என் கடை எப்போ தீருமோ, என் பாதை எப்போ தீருமோன்னு இப்படிதான் சொல்லினே இருக்கிறாங்க. ஆனா 7 நாள் இல்லைங்க, 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்ந்து இருந்து அதை பரிசுத்தமாக்கி அந்த நாள் பரிசுத்த நாள் என்று நம்ம ஒன்று கூடித்துக்கு அப்படியாப்பட்ட நாளை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளங்களா இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்க 7ஆவது நாள் அங்க மரியா அது பாருங்க யாரு தேடின்னு வந்ததுங்க, எவ்வளவு உற்சாகமாக நம்ம பாருங்க. அதிக தான் நம்ம சபையில் கூட பார்த்தோம்னா லேடிஸ் ஜாஸ்தியா ஜென்ஸ் ஜாஸ்தியாக பார்க்குறோம். எல்லாம் பொதுவாக பார்க்கலாம், எல்லா சபையிலும் கூட அதிகமா யார் வராங்க, ஏன் வரல ஜென்ஸ்னா நம்ம வாயை கொஞ்சம் அடக்கிறது இல்லை. பொங்கலுக்கு அடக்கி என்ன பண்ணது இல்லைங்க, நம்ம வாயை அதனால தான் வாயை வாயை பொம்முன்னு கொஞ்சம் காத்துக்கோ அப்படின்னு சொன்னா காத்துக்கிட்டு இல்லைங்க. நான் போறேன், நான் பண்றேன், நான் எல்லாம் செய்யறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா வீட்டுல என்ன பண்ண முடியல, வாயை அடக்க முடியல. ஒருத்தர் சொல்றா இருக்கோம், ஒரு பெண் நினைச்சா என்ன செய்வாங்க, ஒரு 50 கேஜி அரிசியை கூட அரிசிப்பாங்க. ஒரு பெண் நினைச்சா ஒரு நாளெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்களாம், எந்த வேலைனாலும் என்ன பண்ணுவாங்க, சாதிச்சு நான் முடிப்பேன் அப்படின்னு முடிச்சு காட்டுவாங்க. ஒரு பெண் நினைச்சா இன்னும் ஆம்பளை செய்ய முடியாத ஒரு காரியம் செய்யறாங்க. 10 மாசம் என்ன பண்றாங்க, சுமந்து டெலிவரி பண்றாங்க. அது இப்போ இன்னும் இயற்கையா பார்த்தா ஆண் கூட செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆண் வேலையே இல்லை. இன்னும் சொன்னா பெண்ணு பண்ண முடியாத ஒரு காரியம் இருந்தோம். ஃப்ளைட்டை கூட ஓட்டுறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். ஆம்பளுக்கு ஈக்குவல் ஆயிட்டுக்கிறாங்க. அதனால உரிமை சொத்துல கூட பங்கு பெண்களுக்கு இருக்குதுங்க. இப்போ ஆண்களுக்கு தான் ஒரு அப்ப இருந்தது, அது யார் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு ஹிஸ்டரிக்கு இருக்கும். என்ன அப்படி பைபிள்ல இருந்து தான் எல்லாம் வந்ததுங்க. அப்போ பார்க்கும்போது பெண் நினைச்சா எதுனாலும் முடியும்னுங்கிறாங்க. ஆனா பெண்ணு நினைச்சா ஒரே ஒரு காரியம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண முடியாது, பேசாம இறக்க முடியுது.
எப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் என் கூட பேசுவாங்களோன்னு மன வேதனையோடு காத்து நிற்கிறாங்க. எப்போ வருவாங்க, எப்போ பேசுவோம், என்ன பேசுவோம். அதே நேரத்தில் பக்கத்தில் ஆக்கிற போயிட்டா மணிக்கணக்கான கூட வீட்டுக்காரருக்கு சோறு போனோன்னா கூட என்ன தெரியல, போ நீ ஏன் போய் போட்டுக்க அப்படின்னு சொல்கிறது தானே நிலைமை விலங்களாக இருக்கிறோம். தயவு செஞ்சு அப்படி இல்லாத கிறிஸ்துக்குள்ள நாம் கொஞ்சம் சற்று கவனித்து பார்த்து எந்த நேரத்தில் என்ன வேணுமோ கொஞ்சம் கவனிச்சிடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பம். அது வாய் நல்லதா இருந்தா ஊர் கூட நல்லதா இருக்குன்ற மாதிரி. அப்போ பார்க்கும்போது பெண்கள் தான் ரொம்ப தேடி வந்துக்கிறாங்க. அந்த மகதலேனி மரியா போய் என்ன பண்ணிருக்குதுன்னா முதலாக தேடி அங்க கல்லல்ல நான் என்ன இன்னொரு விஷயத்த கூட சொல்றேன் சரிங்களா. அந்த கல்லல்ல அவரே அங்க நின்று இருப்பாருங்க, ஒரு வேலைக்காரன் மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி நின்று இருந்தா. அந்த அதிகாரம் படிச்சு பார்த்தோம்னா அவங்க நின்று இருந்தா நீங்க எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க கண்கள் திறக்கப்படலைங்களா அவருக்கு. அந்த யாரு ஏசுதாங்க இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கறாங்க நீ எங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்புறம் பாருங்க கீழே வாசிங்களா யோவான்ல. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுரு கிட்ட போறாங்க. இயேசுவுக்கு அன்பா இருந்த மத்த சீசன் இடத்துல கூட போய் சொல்றாங்க கர்த்தரை பாருங்க, கர்த்தரை கல்லறையிலிருந்து பாருங்க எத்தனை போயிட்டாங்கன்னு ரொம்ப வேதனை பண்றாங்க. பெண்கள் ரொம்ப வேதனை பண்றாங்க இல்லைங்களா. பார்த்தோம்னா வேதனை படத்தும் அங்கதான், வேதனை வைக்கிறதும் அங்கதான். இன்னும் சொல்லலாம் இல்லைங்களா. வேதனை ரொம்ப ஐவதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே என்று ஒரு பயமலை சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க இங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாருங்க திரும்ப அவரு வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. ரொம்ப ஆர்வம், ரொம்ப உற்சாகம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா பெண்கள் எதுனா இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, சாதிக்க முடியல. அப்படி இவங்க வந்து நாங்க என்ன பண்றோம் பாருங்க கேள்வி வருஷம். அப்போது பேதுருவும் மற்ற சீசரும் பாருங்க கல்லறை இடத்துக்கு போகும் என்று புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினாங்களாம். ஓடி ஓடி போய் பார்க்கறாங்க. அப்புறம் பேதுரு பார்க்கலாம் மற்ற சீஷர்கள் துணிதமாய் ஓடி முந்தி கடலை இடத்துல வந்து அவரு அதுக்குள்ள குனிந்து பார்த்தாங்களாம். பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்திருக்கிறாங்க. சீலைகள் கிடைக்கிறது கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. பாத்தீங்களா சீலை என்னன்னா தமிழ்ல ரொம்ப சொச்சமானது. தெலுங்குல வாசிக்கலாம் பாருங்க. அது எத்தனை வாசனமா? 6 தெலுங்குல வாசிங்க பாருங்க. அருமையா சொல்லப்படுத்து பாருங்க. என்ன சீலை என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த சீலை அந்த சீமோனு பேதுரு அத்தனை வெம்படி வச்சு பாருங்க அந்த சமாதி உள்ள வந்து பிரவேசித்து నారబట్టలు పడి ఉండటయో பாருங்க அங்க போட்டு இருக்கிறதான அவர் இயேசு போட்ட துணி இல்லைங்களா, அவரை சுத்தி வச்சாங்க இல்லைங்களா. செத்த பேருக்கு என்ன பண்ணாங்க, சுத்தி வச்சாங்க. அந்த துணியெல்லாம் நீட்டா மடிச்சு வச்சுக்கலாம். யாருக்கு மடிச்சு வச்சாங்க புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப நீட்டா மடிச்சுக்கலாம். அதனால தான் காலையில் ஏதுங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஒரு படைக்கா கூட இடத்துக்கு எவ்வளவு இல்லையாடா கேட்கணும். என்னது சோம்பேறி இருந்தால் எதுவுமே செய்ய முடியுது இல்லைங்களா. கேட்குறோமா? ஒரு 10 நிக்கிற பெட்ஷீட் ஆகட்டும், நீ பாட்டுங்க தலைகாணி ஆகட்டும் கூட என்ன பண்ணலீங்க, எத்து வைக்கல. இந்த வசனம் சொல்லுங்க, இயேசு அவர் உயிர் தேர்ந்த வரைக்கும் அந்த தலையில என்ன வச்சுக்கிறாங்களோ அந்த துணியை மச்சி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு இந்த வசனம்? பாருங்க இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். பாருங்க వంగి నారబట్టలు పడి ఉండుట చూసి కానీ అతడు సమాధి ప్రవేశింపలేదు. కానీ பாருங்க அந்த இடத்துல இருந்த அப்புறம் பாருங்க 7வது வசனம் தமிழ்ல சீலைகள் கிடைக்கிறத பார்த்து அவருடைய தலையில் பாருங்க அவர் தலையில சுத்தி இருந்தது அந்த சீலை துணியை அந்த சீலைகளை உடனே வைத்திராமல் பாருங்க 2 இடத்துல காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல இன்னும் கீழே இருக்கிற இன்னும் துணியை என்ன பண்றாங்க, அங்க ஒரு சுற்றி வைத்து இருக்கிறதை கண்டா.
பாத்தீங்களா? சுட்டி யாருங்க சுட்டி வச்சிருப்பாங்க? அவர் உயிர் தேர்ந்ததுமே அப்படியே ஆந்திரா பத்திரா விட்டு போயிட்டீங்களா இல்லைங்களா?